உங்களுக்கு பெரிய மனசு, எங்க வேணும்னாலும் அனுப்புறீங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, பெரிய மனுஷன். அவருடைய மருமக விதவை ஆயிடுச்சு, பூட்டி வச்சிருவாரு சார். சின்ன வயசு விதவைகளை ஊர் மேய அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாரு. Don't talk like that. கோச்சுக்காதீங்க, நான் ஒரு உளறுவாயன், உண்மையை சொல்லிட்டேன். இந்தாமா மாதவி, உங்க அக்கா மாதவி கொடுத்து அனுப்பிச்சது. காத்து கருப்பு படாம இருக்க அனுமார் பூஜை போட்டது. குழந்தைக்கு போடு, நல்லது. அப்படியே நீ கூட வந்தீனா மாதவி, உங்க அக்கா மாதவியையும் பார்த்துட்டு வந்துடலாம். நான் எங்கேயும் வர முடியாது. சரி, இந்த சங்கிலியாவது வாங்கிக்க. வேண்டாம். சரி, ராதாவுக்கு விருப்பம் இல்ல. உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்களே போய் குழந்தையை போட்டுடுங்க. நல்லது சார், எனக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. பியூட்டிஃபுல், ஐ மீன் அழகான குழந்தை. அவனை தொடாதீங்க. பெத்தவளுக்கு கூட பொத்துக்கிட்டு வராது, உனக்கு எதுக்கு இந்த ஆத்திரம்? நீங்க எங்கேருந்து போலாம். ஒண்ணும் தெரியாத பாப்பா, பழசையெல்லாம் மறந்துட்டியா? அந்த வரவு முடிஞ்சு போச்சு. முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம்? உங்க மனசுல கருணையே இல்லையா? கருணையா? அது என்கிட்ட நிறைய இருக்கு, பட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி. அதுக்கு தகுந்த விலை கொடுத்தா கருணை மழை பொழியும். இந்த பொறுக்கிக்க. ஆனா போயிடு, இந்த பக்கம் வராத. லட்சுமிய வீசி எறிஞ்சிட்ட, கீழே இருந்தாலும் பணம் பணம் தான். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துட்ட, அடுத்தது கொடுக்கத்தான் போற. கெட் அவுட். இந்த பாப்பா சங்கிலி. அந்த சங்கிலியை யார்கிட்டையும் காட்டிடாத, ஏன்னா அது அசல் இல்ல, ஒன்ன மாதிரி டூப்ளிகேட். வரட்டா? ஏன் சிரிச்ச? சிரிச்ச தப்பா? உன்ன மாதிரி அழகி சிரிச்சா என்ன மாதிரி எழசுக்கு ஜிவ்வுன்னு இழுக்குது. ஆசையா தங்கச்சங்கள் கொடுத்தா இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்களே. இத நீ வச்சுக்க, உன்னை நான் வச்சுக்கிறேன். இருந்தாலும் நீங்க ரொம்ப குறும்பு. மீனா, ஏய் வரட்டா? ஏய், இங்க என்ன பண்ற? ஒண்ணு இல்ல, பூனை வந்தது, கது சாத்து பூனை. புரியுது புரியுது. ஒரு நாளைக்கு அந்த பூனைய கையும் களவுமா பிடிக்கிறேன். ஐயா கூப்பிடுறாரு, சாப்பாடு ரெடி பண்ணு போ. சிப்பா போன. என்னப்பா இன்னைக்கு அதிசயமா இருக்கு, வெறுங்கையோட வந்திருக்கிற? நானே தரேன். இந்தா சாப்பிடு. வேண்டாம் சார், நான் இப்போ ட்ரிங்க் சாப்பிடுறது இல்லை. ஏன், உன் கவலை எல்லாம் தீந்து போச்சா? என்னன்னு சொல்லுப்பா. ராதா எனக்கு இருந்த கெட்ட பழக்கத்தை நிறுத்திட்டேன். யாரு? அந்த கோபிநாத் மருமகளா? ஆமா சார். அப்படியா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை. அட நீ ஒண்ணுப்பா, இந்த காலத்துல இதெல்லாம் தப்பே இல்ல. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு உங்க 2 பேரையும் கிளப்ல பார்த்தேன்ல, அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்னன்னு? ராதா உனக்கு பொருத்தமான பொண்ணுன்னு. சார், நானும் எவ்வளவோ முயற்சி பண்றேன், ட்ரிங்க்ஸ நிறுத்தவே முடியல. ராதா உன்னை கட்டுப்படுத்திட்டான்னா அவதான் உனக்கு சரியான மனைவியா இருக்க முடியும். எதுக்குப்பா யோசிக்கிற? ப்ரொசீட். நான் கோபிநாத் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றேன். அட சோடாவாவது சாப்பிடுப்பா, என்னால கம்பெனி இல்லாம முடியாது. உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? ஷாலு, நான் ஒருத்தைய விரும்புறேன், பட் ஒன் சைடு. யாருன்னு அது சொல்லு. உடனே அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ராதா. ராதாவா? ஏன்? ஏற்கனவே அப்பா 10 பொண்ணு ஓடி போயிடுச்சு.
அதுவே நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம். அதனால ராதா விதவை, ஒரு குழந்தைக்கு தாய். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. நான் விரும்புறேன். மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்லை. இதுதான் உன் முடிவா? என்ன சொல்றேன்? ராதா தான் உனக்கு மனைவி ஆகணும்னு இருந்தா அதை யாராலும் தடுக்க முடியாது. மே ஐ கம் இன்? வாங்க இன்ஸ்பெக்டர். இவங்க உங்க மருமக தானே? ஆமா, என்ன சார்? ப்ளீஸ் சிட் டவுன். ரயில் விபத்துல காணாம போன பெட்டி கிடைச்சிருக்கு. இவங்க வந்து அடையாளம் காட்டி வாங்கிக்கணும். அதுக்கு என்ன சார்? ஷீல் கம். சிரமத்துக்கு மன்னிக்கணும். நாங்க வர்றோம். இந்தாங்க. ராதா, 1 லட்சம் ரூபாய்க்கு சேகர் இன்சூர் பண்ணது கிடைச்சிருக்கு. ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்பு. அவங்க அப்பா நீங்களே பணத்தை வாங்கிக்கங்களேன். பணத்தை உனக்கு கொடுக்கணும்னு சேகர் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான். அதை நான் வாங்க கூடாதுமா? அதுல ஒன்னும் கவலைப்படாத. கையெழுத்து போட்டு பிரதாப் கிட்ட கொடு. இன்சூரன்ஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்டு. பணம் சீக்கிரம் வந்து சேரும். இந்தா. ராமு, எங்கடா போற? என்னடா இது? பிரதாப் ஐயா கிட்ட ராதாமா கொடுக்க சொன்னாங்க. டேய் கொண்டாடா. ஓ, இன்சூரன்ஸ் ஃபார்ம் ஒழுங்கா ஃபில்அப் பண்ணிருக்காளான்னு பாக்குறேன். போடா, எடுத்துட்டு போடா. வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. காலையில இருந்து நீங்க சாப்பிடல. எனக்கு பசி இல்ல. இப்படிதான் சொல்லுவீங்க. வாங்க. ம் ம் என்னால யாருக்கும் தொல்ல வேண்டாம். உங்களுக்கு கவனிச்சுக்கிறது எனக்கு தொல்லையா? ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன வலுக்கட்டாயமா சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க? வாப்பா, நீயே சொல்லு. பசி இல்லைன்னா விட்டுட வேண்டியதானே? வேலை வேலைக்கு சாப்பிடலன்னா எப்படி? ராதா மாதிரி மருமக வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா. வந்த வேலையை விட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிய. ஆமாமா, நாளைக்கு நம்ம எஸ்டேட் மாரியம்மன் கோவில்ல திருவிழா. அதுக்கு நாங்க வரணுமா? என்னை விட்டுடு. நான் வெளியில கிளம்புற மூட்லயே இல்ல. ராதா, அது அங்கேயே கிளம்பா. வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. நான் இந்த வீட்டுக்கு மட்டும்தான் பெரியவன். என்ன சொல்றீங்க? யாரையும் நான் கட்டுப்படுத்த விரும்பல. ராதா எங்க வேணும்னாலும் போகலாம். தடை சொல்ல எனக்கு உரிமை இல்லை.